வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காட்டு மன்னார்குடி பக்கத்தில் வந்து ஒரு காடை பண்ணைக்கு வந்திருக்காங்க. என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் காடையை இந்த மாதிரி பண்ணையில் வந்து பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது நமக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நாட்டு காடைலாம் கிடையாதுங்க, இது வந்து ஜப்பானிய காடைன்னு சொல்லுவாங்க. இருக்கிற கால்நடைகளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த காடை தாங்க கிட்டத்தட்ட 25 நாளே வருமானம். ஆனால் 30 நாள் தாண்டிடுச்சுன்னா அது உங்களை கவுத்து விட்டுரும். சரி, அவ்வளோ தீவனம் சாப்பிடும். இந்த காடையை பார்த்தீங்களா, வெள்ளை கலரில் புறா மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 காடையில் ஒரு 10-20 காடைகள் தாங்க இந்த மாதிரி வெள்ளை கலர் காடைகள் வந்து பார்க்க முடியும். காடையில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை சேவல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து கோடு மாதிரி வருது பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவல். பெட்டையை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டாகவே இருக்குங்க. எல்லா பறவைகளுமே பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்குள்ளே முட்டை போடும். ஆனால் அந்த காடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் நேரத்தில் தான் முட்டை போடும். ஸோ காடையை உயிரோடு பிடிச்சிட்டு போய் கொல்ல போகிறீங்களான்னு சொல்லி தவறாக நினச்சிக்கோனாங்க. எங்களுக்கு அதுக்கெலாம் மனசு வராது. கொண்டு போய் கறி கடையில் கொடுத்துருவோம், அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே வீட்டில் போய் கொடுத்து சமையல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே கறிக்கு போகக்கூடியது தான், அதனால் வேறு வழி கிடையாது. நம்மளும் அப்பப்போ எப்பயாவது ஒரு தடவை மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்து காடை எடுத்து சாப்பிட்றதாங்க பழக்கம். நாட்டுக்கோழி முட்டையோட பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டைகள் தாங்க. பார்க்க தான் ரொம்ப சின்னதாக இருக்குமே தவிர அதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் காடை பண்ண வச்சுருந்தேங்க. நான் இதை விட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு கோழி பண்ண வச்சோன்னா அதில் வந்து அம்மோனியா நெடி, அதாவது கோழியோட எச்சத்தில் வந்து அம்மோனியா நெடி வரும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு மாதிரி தலை சுற்றல் வரும். ஆனால் அதை விட இந்த காடை பண்ணையில் பார்த்தீங்கன்னா அம்மோனியா ப்ளஸ் பாஸ்பரஸ் ரெண்டுமே ரொம்ப அதிகங்க. அதனால் நீங்கள் உள்ளே வந்துட்டு வெளியில் போனாவே அப்படியே தலை கிருன்னு சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எங்களுக்கு செட் ஆகலை. அடுத்தது விலைப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப விலை வந்து கம்மியாக தான் எடுத்துப்பாங்க கறி கடையை பொறுத்த வரைக்கும். அது 25 நாள் நம்ம விற்க முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு போடுற ஒரு நாளைக்கு போடுற தீவனம் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில் செலவாகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோழி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கோழி வந்து நம்ம வெளியில் விட்டு வளர்த்துக்கலாம், இதை வந்து உள்ளே வச்சு தான் வளர்க்க முடியும். பிராய்லர் மாதிரி கறி வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி காடைகளை வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க, அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்பா எதுக்கு வந்தோமோ மந்த காலம் முடிஞ்சுது, எதுக்கு வளவலன்னு பேசிட்டு வா போவோம். சரி கிளம்புங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறேங்க. சின்ன ஒரு தகவல் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தாங்க. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வச்சுருந்தோம். மோஸ்ட்லி யாருக்குமே நாங்கள் காடை பண்ணை வச்சுருந்தது தெரியாது. காடையும் வச்சுருந்தோம், முயல் பண்ணையுமே வச்சுருந்தோம். அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் எங்களுக்கு வந்து கோழி தாங்க கை கொடுத்தது.